நந்தி யார் தெரியுமா? அவர் காதில் சொன்னால் அது நேராக சிவனிடம் செல்வது தெரியுமா? அவர் ஒரு சாதாரண சிலை இல்லை. அவர் சிவனின் முதல் சீடர். கணபதி, முருகனுக்கும் முன்னோடி. ஒரு காலத்தில் சிலாத முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஆசை, மரணத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு மகன் வேண்டும். அதற்காக அவர் சிவபெருமானை வேண்டி கடுமையான தவமும் யாகமும் செய்தார். அதன் விளைவாக சிவபெருமான் அருளால் ஒரு தெய்வீக குழந்தை அவருக்கு கிடைத்தது. அந்த குழந்தைக்கு நந்திகேஸ்வரர் என்று பெயரிட்டு அவர் அன்புடன் வளர்த்து வந்தார். சிறுவயதிலிருந்தே நந்தியின் சிந்தனை முதல் சுவாசம் வரை சிவனை நிறைந்திருந்தார். ஆனால் ஒரு நாள் முனிவர்கள் கூறினர், இவனுடைய ஆயுள் குறைவு. இந்த செய்தியை கேட்டு சிலாத முனிவர் மிகவும் வருத்தமடைந்தார். ஆனால் நந்தி அஞ்சவில்லை. நாம் நேராக சிவபெருமானிடமே போவோம் என்றான். காடுகள், மலைகள், நதிகள் அனைத்தையும் கடந்து இறுதியில் சிவபெருமானை அடைந்தார்கள். அப்போது நந்தி கேட்டது, எப்பொழுதும் உங்களுடன் இருக்க வேண்டும்.